மக்கள் தலைவர் சார் படம் நல்லா இருக்கு சார். என்ன சொல்ல வராங்க சார் மெசேஜ்? சார் மெசேஜ் வந்துட்டு எப்படி இப்போ வந்து பாத்தீங்கன்னா மக்கள் இப்போ வந்துட்டு ஒரு ஓட்டு போறாங்க இல்லையா, அது வந்துட்டு மக்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு முட்டாள்தனமா காசை வாங்கிட்டு ஓட்டு போறாங்க, காசு வாங்காம ஓட்டு போடணும், புரியுதுங்களா? அதுதான் இந்த படத்துல மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சார். உங்க ஓட்டை ஏன் வந்துட்டு காசை வாங்கிட்டு போடுறீங்க, அதுக்கு உங்க கையாலேயே வந்துட்டு ஒரு நல்ல மனுஷன் தேர்ந்தெடுத்துட்டு போனோம் இல்லையா. ஸோ அதை தான் இந்த படத்தை சொல்ல வராங்க சார். சார் இப்போ பாட்டிலுக்கு 10 ரூபா கான்செப்ட் நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ பொதுப்படியா நான் ஒரு 10 ரூபா சொல்லிக்கிறேன். இப்போ ஒரு அரிசிக்கே 10 ரூபா எக்ஸ்ட்ரா பண்றாங்க, அதுலயும் ஒரு 10 ரூபா வருது. அதே மாதிரி ஜிஎஸ்டி டாக்ஸ் அது 10%, அதுல 10 ரூபா வருது. ஸோ இப்போ பாட்டிலுக்கு 10 ரூபா நம்ம பொதுப்படி நம்ம எடுத்துக்க முடியாது சார். இப்போ நீங்க ஒரு தக்காளி விலையை எடுத்துக்கிட்டாவே அதுல ஒரு 10 ரூபா வருது. ஸோ எல்லாத்துலயுமே ஒரு காமனா 10 ரூபா வருது இல்லை சார். அது எப்படி சார் பாட்டிலுக்கு மட்டும் நம்ம 10 ரூபான்னு சொல்ல முடியும் சார்? அந்த கான்செப்ட் எப்படி உள்ள, இது வந்துட்டு பாட்டிலுக்கு மட்டும் 10 ரூபா கிடையாது சார். விற்கிற விலைவாசி எல்லாத்துக்குமே ஒரு 10 ரூபா தான். அதுதான் வந்துட்டு சாம்பிளுக்கு ஒரு 10 ரூபான்னு வச்சிருக்காங்க. அது வந்துட்டு எந்த ஒரு கட்சியவோ எந்த ஒரு நபரையோ குறிப்பிட்ட இது பண்ணல, ஓகேங்களா? ஆமாம் சார். ஃபர்ஸ்ட் சார் வந்துட்டு அவர் என்னைக்கு மட்டும் கிடையாது, அவரு நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ சார் எந்த படம் நடிச்சாலும் அது ஒர்க் அவுட் ஆகுது. ஓவரால் இது வந்து மக்களுக்கு சேர வேண்டிய ஒரு படம் சார். இது ஓவரால் மக்கள், நான் ஒரே ஒரு விஷயம், நான் இந்த தியேட்டர் உரிமையாளருக்கு சரி நான் ஒரே விஷயம் நான் சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி குட்டி குட்டி படத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணாதான் அடுத்தடுத்து வந்துட்டு, ஏன்னா இன்னைக்கு தயாரிப்பாளர் படுற கஷ்டம் இன்னைக்கு அந்த அளவுக்கு ரொம்ப கடினப்பட்டு இருக்காங்க. நம்ம சிஎம் சார் படம் லாஸ்ட் படம் இருக்கு இல்லைங்களா, அந்த படத்தில் ப்ரொடியூசர் இப்போ எந்த அளவுக்கு கஷ்டப்படுறான்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதே மாதிரி வந்துட்டு இந்த பெரிய படங்களுக்கும் இந்த மாதிரி 2 கோடி 3 கோடி சின்ன சின்ன படங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு பிடிச்சது சீன் அப்படின்னா, லாஸ்டா டைரக்டர் பண்ண இது வந்து கண்டென்ட் வந்து செம்மையா பண்ணியிருக்காரு. ஒரு காமெடி சென்ஸா கொண்டு வந்து அந்த இது கொண்டு வந்து செம்மையா பண்ணியிருக்காரு. இந்த படத்துல நானும் ஒரு நடிச்சு ஒரு துணை இயக்குனர், அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் நல்லா இருக்கு. ரவிமரியா சாரை பத்தி சொல்லுங்கிற அவசியமே இல்லை. எப்போதுமே சார் வந்து காமெடி சென்ஸ் கொண்டு வந்துருவாரு. அதே டயத்துல அவர் ஹீரோவா இருந்தும் நல்லாவும் பண்ணியிருக்காரு. அவரோட படத்துல இருந்து நான் எல்லாமே நிறைய பார்த்துருக்கேன். இந்த படத்துல அவரோட சீன் எல்லாமே சூப்பர். இல்லை அப்பெல்லாம் எதுவுமே இல்லை. அரசியலை கலாய்க்கிற மாதிரியே கிடையாது. இது வந்து பழைய ஜென்ரேஷன் தானே. அதான் காமராஜர் எப்போ வந்தார், இப்பயோ வந்தாரு, காமராஜர் எப்பயோ வந்தாரு தானே. அதுல எதுவும் தானே பண்ணியிருக்காங்க. அதனால கலாய்க்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துருக்கு. எந்த சீன்னு சொல்றேன்னு தெரியாது, எல்லா சீனுமே நல்லா இருந்துச்சு. ரொம்ப தேங்க்யூ. மக்கள் தலைவர் படம் பார்த்தோம். இது எப்போ வந்திருக்க வேண்டிய படம். இது வந்து நம்ம அரசியலில் வந்து இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்க வேண்டிய படம். அது வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்குது. இருந்தாலும் இப்போ காமராஜரை வந்து மக்கள் வந்து அன்னைக்கு தோக்கடிச்சாங்க. அதனால என்ன விளைவுன்றதை இந்த 40 வருஷம் 50 வருஷம் அனுபவிச்சாங்க. இப்போ வந்து அவர் தோக்கடிச்ச மக்களை வந்து அவர் கூட இருக்கக்கூடியவர் ஃபாரின் போய் சம்பாரிச்சு வந்து திரும்ப இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடைக்க மாட்டாங்க, இன்னொரு தடவை இந்த மாதிரி தவறு செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு மெசேஜை இயக்குனர் ராம்தேவ் சார் சொல்லியிருக்காரு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் வந்து இந்த படத்தை பாருங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா நன்றி. சூப்பரா இருக்கு. மக்கள் தலைவர் 3 மைக்கும் இருக்கு, பிடிக்க முடியல. வணக்கம். ஓகேவா பேச. வணக்கம் வணக்கம். மக்கள் தலைவா படம் வேற லெவலில் இருக்கு. மக்கள் தலைவா பேரு கீழே ஃபார் சேல்னு போட்டிருக்கோம். அது என்ன மீனிங்ட்டு படம் பார்க்கறவங்களுக்கு புரியும். இதில் வந்து டைரக்டர் ராம்தேவ் சூப்பராக பண்ணியிருக்காரு. ரவிமரியா காமெடி நல்லா இருக்கு. கஞ்சா கருப்பு சார் காமெடி நல்லா பண்ணியிருக்காரு. அடுத்து இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர், ஹெவி கேரக்டர் நம்ம ராதாரவி சார் பண்ணியிருக்காரு. வேற லெவலில் பண்ணியிருக்காரு. ராதாரவி சார் பண்ணியிருக்காங்க, நாஞ்சில் சம்பத் சார் பண்ணியிருக்காங்க, அப்புறம் வந்து பழக்கருப்பையா சார் பண்ணியிருக்காங்க. படம் ஃபுல்லாக அரசியல் ரீதியாக தான் இருக்குது. வேற லெவலில் இருக்குது படம். எலெக்ஷன் முன்னே வந்திருக்க வேண்டிய படம் எலெக்ஷன் அப்புறம் வந்திருக்கு. நீங்கள் பார்த்தா படம் புரியும். சஸ்பென்ஸ் வேண்டாம், நீங்கள் தேட்டரில் பாருங்கள். உண்மையிலே அரசியல் பிடிச்சி, அரசியல் சம்மந்தப்பட்ட பிடிச்சாலும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. அதான் மெயின். நம்ம பேரரசு கலக்கிட்டாரு, செம்மையாக கலக்கிட்டார் அந்த படத்தில். என்ன சொல்கிறதுன்னா, பேரரசு பேசுகிறாரு, அங்கேருந்தா கதையை ஸ்டார்ட் ஆகுது. அங்கே பாருங்கள், வேற லெவலில் இருக்குது. எல்லா ஆக்டர்ஸ் இருக்காங்க, எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.
மக்கள் தலைவா படம் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா வந்து ஃபேமிலியோட வாட்ச் பண்ணலாம். வீக்கெண்ட்ல வந்து நல்ல காமெடி சீன்ஸ் நிறையவே இருக்கு. நம்ம வந்து குட்டி பசங்க எல்லாரையும் கூட்டு வரல, இவங்க கூட தான் வரணும் அப்படின்லாம் எதுவும் இல்லை. படம் மஸ்ட் வாட்ச். மெயினா 2 காம்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ரவி மரியா சார்தும் அக்னி எஸ் வருந்தும், இவங்க 2 பேர் காம்போ சூப்பரா இருக்கு. அண்ட் காமெடியாவே சில சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் நல்லா வந்து டெலிவர் பண்ணியிருந்தாங்க மக்களுக்கு. சூப்பர் மூவி. இது பாலிடிக்ஸ் வந்து இதெல்லாம் பண்ணியிருந்தா நம்ம தமிழ்நாடு கொஞ்சம் நல்லா முன்னுக்கு வந்திருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதை பார்த்து இப்போ உள்ள பாலிடிக்ஸ்ல இருக்கிறவங்க பண்ணா கூட மூவி சூப்பரா இருக்கும். ரவி அவரை தான் சொல்றேன், எனக்கு அவங்க காம்போ ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பரா நடிச்சிருக்காரு சார். நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் அவர் பார்க்கும்போது அவ்வளோ இல்லை, ஆனால் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் சூப்பரா ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவளுடைய நிறைய சீன்ஸ்லாம் நான் நோட் பண்ணேன். அரசியல்னா என்னன்றத வந்து ஒரு காமெடியா எல்லாருக்கும் டெலிவர் பண்ணியிருக்காங்க. மதுக்கடையை பத்தி சொல்லியிருக்காங்க, பாட்டிலுக்கு 10 rupees. இதெல்லாம் இப்போ உள்ள பாலிடிக்ஸ்ல இருக்கிறவங்க பார்த்து பண்ணாங்கன்னா தமிழ்நாடு முன்னுக்கு வரும். ஒயின் ஷாப் க்ளோஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். கிளைமேக்ஸ்ல அவங்க சொன்னது இந்த மாதிரி ஒயின் ஷாப், இந்த மாதிரி மக்கள் தலைவா இப்படின்னு. அவங்க கிளைமேக்ஸ் லாஸ்டா பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க, எங்களுக்கு ஓட் பண்ணீங்கன்னா உங்களில் ஒருத்தர் சிஎம். அவர் கொடுத்த வாக்குறுதி காப்பாத்திருக்காருல மூவில. பாலிடிக்ஸ்ல அதே மாதிரி எல்லாரும் சொன்னதையும் காப்பாற்றணும்ல. ஓரெல்லாம் அடிக்கல. காமெடி மூவி சூப்பரா இருந்தது. கண்டிப்பா எல்லாரும் பார்க்கலாம். மக்கள் தலைவா படம் பார்த்துட்டு வந்தோம். இதில் வந்து ஒரு முக்கியமான ரோல் நடிச்சிருக்கேன். நீங்கள் படம் பார்த்தீங்களா சார்? பார்க்கல. பெருந்தலைவர் காமராஜர் ஐயா வேடத்தில் நடிச்சிருக்கேன். நம் டைரக்டர் ராம்தேவ் சார் அருமையாக எடுத்திருக்கார் படம். இப்போ பார்த்தோம், ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக ராம்தேவ் சாருக்கும் ப்ரொடியூசர் அவர்களுக்கும் மற்றும் இதில் நடித்த அத்தனை கலைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வேறு லெவலில் இருக்குது கேமராலாம். கேமராமேனுக்கும் கண்டிப்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அனைவரும் தேட்டருக்கு போய் பாருங்கள். படம் அருமையாக எடுத்துருக்காரு டைரக்டர் சார். தேங்க்யூ. வணக்கம். ஓகேவா பேச. வணக்கம் மக்கள் தலைவா படம் வேற லெவலில் இருக்கு. மக்கள் தலைவா பேரு கீழே ஃபார் சேல்னு போட்டிருக்கோம். அது என்ன மீனிங்ட்டே படம் பார்க்கறவங்களுக்கு புரியும். இதில் வந்து டைரக்டர் ராம்தேவ் சூப்பராக பண்ணியிருக்காரு. ரவி மரியா காமெடி நல்லா இருக்கு. கஞ்சா கருப்பு சார் காமெடி நல்லா பண்ணியிருக்காரு. அடுத்து இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர், ஹெவி கேரக்டர் நம்ம ராதாரவி சார் பண்ணியிருக்காரு. வேற லெவலில் பண்ணியிருக்காரு. ராதாரவி சார் பண்ணியிருக்காங்க, நாஞ்சில் சம்பத் சார் பண்ணியிருக்காங்க, அப்புறம் வந்து பழக்கருப்பையா சார் பண்ணியிருக்காங்க. படம் ஃபுல்லாக அரசியல் ரீதியாக தான் இருக்குது. வேற லெவலில் இருக்குது படம். எலெக்ஷன் முன்னே வந்திருக்க வேண்டிய படம் எலெக்ஷன் அப்புறம் வந்திருக்கு. நீங்கள் பார்த்தா படம் புரியும். சஸ்பென்ஸ் வேண்டாம், நீங்கள் தேட்டரில் பாருங்கள். உண்மையிலே அரசியல் சம்மந்தப்பட்ட பிடிச்சாலும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. அதான் மெயின். நம்ம பேரரசு கலக்கிட்டாரு, செம்மையாக கலக்கிட்டார் அந்த படத்தில். என்ன சொல்கிறதுன்னா, பேரரசு பேசுகிறாரு, அங்கேருந்தா கதையை ஸ்டார்ட் ஆகுது. அங்கே பாருங்கள், வேற லெவலில் இருக்கு. எல்லா ஆக்டர்ஸ் இருக்காங்க, எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர் வேற லெவலில் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ. மக்கள் தலைவா படம் பார்த்தோம். இது எப்போ வந்திருக்க வேண்டிய படம். இது வந்து நம்ம அரசியலில் வந்து இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்க வேண்டிய படம். அது வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்குது. இருந்தாலும் இப்போ காமராஜரை வந்து மக்கள் வந்து அன்னைக்கு தோக்கடிச்சாங்க. அதனால என்ன விளைவுன்றதை இந்த 40 வருஷம் 50 வருஷம் அனுபவிச்சாங்க. இப்போ வந்து அவர் தோக்கடிச்ச மக்களை வந்து அவர் கூட இருக்கக்கூடியவர் ஃபாரின் போய் சம்பாரிச்சு வந்து திரும்ப இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடைக்க மாட்டாங்க, இன்னொரு தடவை இந்த மாதிரி தவறு செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு மெசேஜை இயக்குனர் ராம்தேவ் சார் சொல்லியிருக்காரு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் வந்து இந்த படத்தை பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து நல்லா. நன்றி.